பொய்யான வழக்கு போடுறது தப்பு. 6 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. சோசியல் மீடியாலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. தன்மானத்துக்காகத்தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் தன்மானம் இருந்துச்சா? பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இல்லையா? மாநாடு பாடுறது தப்பு இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாநாட்டில் இருந்து ஒரு மனுஷன் ரொம்ப தவறுதலாக பேசினாரு. அந்த பையன் முக்கியமான வேலைக்கு போகட்டும், இல்லாட்டினா ஒரு வேலையும் இல்லாமலேயும் இருக்கட்டும், இடையூறு தான். அப்படி இருக்கும்போது அதை தட்டி கேட்க வந்த போலீஸ்காரரு தவறான வார்த்தையில் பயன்படுத்தினது தப்பு. அந்த பையன் மேல தப்பு இருக்கு, வீடியோ எடுத்திருக்கலாம். வா தம்பி, உனக்கான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அவர் செஞ்ச தவறுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு தவறான வார்த்தையில் பயன்படுத்தினது, கை நீட்டினது அவரு. அதனால முக்கியமான தப்பு அவர் மேல. அடுத்து அந்த தம்பியை வந்துட்டு அடிச்சதுனாலதான் அடிச்சேன்னு சொல்றதும் மிகப்பெரிய தப்பு. அந்த பையனும் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிருந்தா அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைச்சிருந்திருக்கும். அதை விட்டுட்டு அந்த பையன் அடிச்சா அப்படி பாத்தீங்களா, அதுவும் தப்பு தான். அப்ப 2 பேத்து மேலேயுமே தப்பு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா அந்த தன்மானம்னு ஒரு விஷயம் தான். தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் இங்க எல்லாருமே இருக்கும். ஆனா அந்த தன்மானத்தை நடக்கிற சுச்சுவேஷன்ல பக்குவமா ஹேண்டில் பண்ணாம தவறான முறையில கையாண்டுறோம். கடைசியில வந்துட்டு தப்பு நம்ம மேல வந்துருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நண்பா. இன்க்ளூடு என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன். நானும் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்ப ஒரு தவறான இன்சிடென்ட் நம்ம கூட நடக்குதுங்கும் போது அதுக்கு உடனே ரியாக்ட் கொடுக்காம பொறுமையா நிதானமா இருந்து தெளிவான முடிவு எடுத்து அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும், தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான முறையில தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதுபடி தான் பண்ணியிருந்திருக்கணும். அந்த போலீஸ்காரர் மேலேயும் தப்பு இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்திருந்திருக்கணும். இந்த பையனும் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே தான் ஆகணும். இப்ப நீ செஞ்சதுக்கு நானும் செஞ்சேன் அப்படின்னு போட்டிக்கு போட்டியா போய் 2 பேருமே தப்பா தான் போயிட்டாங்க. நன்றி.